கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அஃபீஷியலா சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இன்னும் சான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலுமே அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இருந்தாலுமே இதுவரைக்கும் ஆடின கேம்லயே இந்த கேம்ல காட்டின இன்டென்ட் இருக்கே உண்மையாலுமே வேற லெவல் ஒரு பவுலிங். ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். சாம் கரனோட 2 ஓவர் தான் ரன் லீக் ஆச்சு. மேட்சை தோத்ததுக்கு அப்புறம் தோனி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன, இதுக்கப்புறம் பிளே ஆஃப் கனவு, அதை பத்தி பேசவே முடியாது. இருந்தாலும் என்ன ஏது அப்படிங்கிறதால பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னையுடைய பிளே ஆஃப் கனவு இன்னையோட முடிஞ்சுங்க. மீது இருக்கக்கூடிய 5 கேம்ல 5 வின் பண்ணாலுமே மேக்ஸிமம் எவ்வளோ 7 வெற்றி தான் வரும். ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 6 வெற்றிக்கு போயாச்சு. ஸோ அதனால மீதி இருக்கக்கூடிய 6 டீமுமே டிஃப்ரெண்டாலாம் தோக்கணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா டாப் இருக்க ஒரு 6 டீமுக்குமே ஒரு வெற்றி இல்லை 2 வெற்றி கிடைச்சாலே இந்த 7 வெற்றி வந்துடும். ஸோ பிளே ஆஃப்குள்ளே போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆகணும். ஆனால் அடுத்த சீசனுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீமை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்ல ஃபவுண்டர். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு டெவால் பிரேவிஸ் ஆடினதை பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி ஆடினாருங்க, முதல் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடினாரு. இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏலத்தில் எடுக்காமல் இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் பவர் பிளேயில் 50 ரன் அடிச்சாலுமே 3 விக்கெட் போயிருந்தது. அந்த இடத்துலயே கொஞ்சம் ஒரு பிரச்சனையும் சொல்லி ஆகணும். அண்ட் மிடில் ஆர்டரில் தூபே ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக மிடில் ஆர்டர்ஸில் ரன் வராதது தான் சிஎஸ்கேக்கு பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டில் தீபக் கூட இருந்தார். கடைசியில் அவர் அடித்த ரன்னால தான் ஒரு 6 தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு 154 வந்தது. அதுவும் நோ பாலில் தான் வந்தது. அவருக்கும் ஸ்ட்ரைக் கிடைக்கல. எனக்கு ரொம்ப சின்ன பையன் வந்திருக்கணுங்க. அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் அன்சுல் கம்போஜ் வந்திருந்தாரு. ஸோ அவர் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவார். அவர் கொஞ்சம் மேலேயே இம்பாக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் அப்படிங்கிறது பேட்டிங்கில் இருந்தது. எனிவே ஹைதராபாத் வந்துட்டு ரன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ 154 அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க. 155 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அரைங்குறையமான டார்கெட் தான். கொஞ்சம் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் டார்கெட் தான். ஆனால் சென்னையுடைய பவுலிங் சூப்பராக இருந்தது. கலீல் அகமது எடுத்த உடனே அபிஷேக் சர்மாவை தூக்கி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பவர் பிளேக்குள்ளேயே இன்னொரு விக்கெட் விலகிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். நல்ல கண்டெயின் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தோனி அவர்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். சாம் கரனுக்கு இடையில ஒரு 2 ஓவர் தந்தாரு. ஆக்சுவலாக அது தோனி மிஸ்டேக் அப்படின்னு சொல்றதை விட நடுவில் ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியல. இவரோட விரல் அடிபட்டுரும். 3வது பால் 4வது பால் போடும்போது நூர் அகமதுடைய விரல் அடிபட்டுரும். அவர் கண்டினியூவாக போட முடியாது, வெளியில் போயிடுவார். ஸோ அந்த சமயத்தில் ஜடேஜா நூர் அகமது கண்டினியூ பண்ணுறதுக்கு பதிலாக ஜடேஜா சாம் கரன் அந்த இடத்துல போட்டாகணும். ஏன் அந்த இடத்துல பத்திரானா வரல அப்படின்னா அவர் வந்தால் டெத் ஓவர் போடுறக்கு ஆள் இருக்காது அப்படிங்கிறதுனால ஸோ இழுத்து பிடிச்சி டைட்டாக போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த இடத்துல 2 ஓவரில் 25 ரன் சம்திங் இன்னும் லீக் பண்ணியிருப்பாருங்க. அதுதான் டூ மச். மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு செம்மையாக போட்டிருந்தாரு. சாம் கரன் ரன்னு லீக் பண்ணிட்டாருங்க. ஸோ அந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் கேம்குள்ளே வந்தாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. நூர் அகமது ஏகப்பட்ட நோபால் போட்டாருங்க. ஸோ நோபாலில் ஒரு ரன், நோபாலில் ஒரு ரன் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்பில் நோமேன்ஸ் லேண்டில் 2-3 கேட்ச் விழுந்துச்சு. சிஎஸ்கேக்கு ஆக்சுவலாக லக்கும் இல்லை, அவங்களுடைய பிளேயிங் லெவனில் தெம்பும் இல்லைங்க. ஓவராலாக இந்த சீசன் அப்படிங்கிறது முடிச்சுட்டாங்க. ஸோ ஹைதராபாத் இது வரைக்கும் தோத்துட்டே வந்துருந்தாங்க. நம்ம கூட எல்லாருமே வந்து நம்மளை அடித்து பெரிய ஆளாய்க்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய தோல்வியை முடிச்சுட்டாங்க. தோல்வியோட முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இருந்தாலும் இவ்வளோ தடவை ஆடின கேமில் இந்த கேமில் ஓரளவுக்கு உயிர் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். நல்ல ஒரு ஃபைட் பண்ணாங்க. 154 தான் டார்கெட்னுங்கும் போது சூப்பரான ஒரு பவுலிங் டிஸ்பிளே. ஸோ கலீல் அகமது நல்லா போடுறாருங்க. பத்திரானா இருக்க போறாரு. அண்ட் அன்சுல் கம்போஜ் அவரை வந்துட்டு மறக்கவே முடியாது, சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க. ஸோ பவுலிங் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. பேட்டிங்கில் ஒரு ஆயுஷ் மாத்ரே, ஒரு டெவால் பிரேவிஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சேக் ரசீதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அடுத்த வருஷம் ருத்ராஜு வந்துருவார். அண்ட் டாப் 4 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் பாட்டமில் வந்துட்டு யார் இருக்க போறானுங்கிறத பார்க்கணும். மக்சனில் ஒரு நல்ல சூப்பராக ஆடக்கூடிய ஒரு ஃபாரினர்ஸையும் இந்தியன்ஸையும் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போட்டாகணும். இந்தியன் பிளேயர் யாராவது கிடைச்சாலுமே சூப்பர் தான். பட் ஃபாரின் பிளேயர்லேயும் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கேமரூன் கிரீன்லாம் எடுத்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஓட்டைகள் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய கேமில் 5 கேமில் யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லாத்துக்குமே கொடுத்து பார்த்துட்டு ஸோ அந்த சமயத்தில் சிஎஸ்கே ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு சீசனை மறந்துட்டு அடுத்த வருஷம் இன்னொரு 3 மாதம் தான் இருக்க ஏலத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஓவராலாக சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தமான தோல்வியாகவே இருந்திருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல லெசன்ஸோட போவாங்க. அண்ட் தலா அஜித் குமார் வந்திருந்தாரு. ஸோ தோனி அவர்களை பார்த்ததா தகவல் அப்படிங்கிறதா போயிட்டு இருக்கு. ஸோ பாயிண்ட் டேபிளில் இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா ப்ரோ, உள்ளே வருவாங்களான்னு கேட்டால்
வாய்ப்பே கிடையாதுங்க. என்னதான் மீதி இருக்கிற 5 மேட்ச்ல 5யுமே ஜெயிச்சாலுமே, ஆல்ரெடி சொன்ன மாரி டாப் 6ல இருக்கிற டீம்ல டாப் 3, 4 வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 வின் பண்ணிட்டாங்க. ஸோ கீழ இருக்கிற டீம்லாம் 5 வின்ல இருக்காங்க. ஏதாவது ஒரு 4, 5 மேட்ச் அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒரு 2 வின் பண்ணா கூட சப்போஸ் அவங்க வந்துட்டு மேல போயறக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் 4ல இருக்கிறவங்க எல்லாருமே மினிமம் 8 வின் பண்ணி தான் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னை வின் பண்ணாலுமே அந்த இடத்துல 7 அப்படிங்கிற மாரி தான் வந்து முடியுது. ஸோ அதனால அவங்களுக்கு குவாலிஃபை சான்ஸ் இல்ல. எனிவே பாயிண்ட் டேபிள்ல கடைசியா முடிக்காம மீதி இருக்கிற மேட்ச்ல ஓரளவுக்கு வின் பண்ணா ஒரு 7, 8 அந்த மாரியான பொசிஷன்லயாவது அவங்க முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கம்பேக் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அவுட் சைட் சான்ஸ் இந்த கால்குலேஷன் இது நடந்தா இது ஜெயிக்கும், ஜோதிட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற மாரிலாம் ஜோசியக்காரங்கலாம் சொல்றாங்கங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே உடைய வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. 2025க்கு டாட்டா தான். ஸோ 2026ல தான் என்ன நடக்குன்னு பார்க்கணும். இத பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.